சுலி, என்னம்மா பக்கத்துல போயிட்டு வந்துடுவா. எங்க போறீங்க? சும்மா பக்கத்துல தான். சண்டே ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கீங்க, அன்னைக்கு எங்கேயாவது கிளம்பி வெளியில போயிருங்க. பேசாம வீட்டில் இருங்க போங்க. தெரியும், ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கேயும் போக விட மாட்டேன். நான் போய் தூங்குறேன். A few moments later. மாமா மாமா என்னம்மா? நீங்க அரை மணி நேரம் தூங்குவீங்களா 1 மணி நேரம் தூங்குவீங்களா? சொல்லி தூங்குங்க. ஏமா, இதுக்கு போய் யாராவது எழுப்புவாங்களா? அப்ப நீங்க எத்தனை மணி வரைக்கும் தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. டைம் சொன்னாதானே நான் வந்து கரெக்டா எழுப்ப முடியும். ஒரு மணி நேரம் கழிச்சு எழுப்பு. போ. சரி சரி, கோபப்படாம தூங்குங்க. டைம் கேட்குது. 10 minutes later. மாமா மாமா என்னம்மா? போன் வந்தா எடுக்கவா வேணாமா? ஏய், என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? இப்ப போன் வர்றதுக்கு போய் இதுக்கு ஒரு காரணம் சொல்லி எழுப்பலாமாம்மா? அப்புறம் போனை எடுக்கலைன்னா ஏன் எடுத்து பேசலன்னு சொல்லி திட்டுவீங்க. அப்புறம் எடுத்தா ஏன் எடுத்துன்னு சொல்லி திட்டுவீங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு சொல்லி வந்து எழுப்புனேன். உனக்கு போன் தானே பிரச்சனை, போனே வராது. ஆஃப் பண்ணி வைக்க போதுமா? போ, ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், நிம்மதியா தூங்க விடு. சரி சரி, கோபப்படாம தூங்க மாமா. மாமா மாமா இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? மாமா பாத்தீங்களா மாமா, மறந்துட்டேன். என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லி கேட்கல பாத்தீங்களா? என்ன சொல்றது தெரியல, சொன்னாலும் அதுக்கு ஒரு விளக்கு கேட்பேன். என்ன மாமா சாப்பாடு செய்ய? கடவுளே, இல்ல, எதையாவது ஒண்ணு சமைக்க வேண்டியதானம்மா, இத போய் ஏமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஆமா, செஞ்சு வச்சா இதை ஏன் செஞ்சேன்னு சொல்லி திட்டுவீங்க. செய்யலைன்னா இன்னும் டைம் ஆயிடுச்சு இன்னும் சாப்பாடு செய்யலன்னு சொல்லி திட்டுவீங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யலாமேன்னு சொல்லி வந்து கேட்டேன். வா, ஏதாவது ஒண்ணு சமைச்சு வைமா, மனசுல நிம்மதியா தூங்க விடுமா ப்ளீஸ். மாமா மாமா என்ன? ஆல்ரெடி அரை மணி நேரம் ஆச்சு. இப்ப அரை மணி நேரம் சென்று வந்து எழுப்பவா இல்ல 1 மணி நேரம் சென்று வந்து எழுப்பவா? இனி நான் தூங்கவே இல்லை, இப்படியே உட்காந்து ஆளை விடு. நீங்க தூங்கலையா? அப்ப நான் வேணா தூங்கிக்கிறேன், நீங்க போய் சாப்பாடு செஞ்சிருங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை.